Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பஜாஜோட V15. பஜாஜ் V15 ஓட மெயின் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேங்க் தான். இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்த் INS சொல்லி ஒரு போர் கப்பல் வந்து 1971ல வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் அப்போ வந்து ரொம்பவே மேஜரான ரோல் பிளே பண்ணுச்சு. அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 2014ல ஒரு ஸ்கிராப்பு கொடுக்கும்போது பஜாஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிராப்பை வாங்கி V15ஓட டேங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லிடலாம். ஏன்னா வந்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க பைக்கோட. இது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்னென்ன நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். இந்த வண்டியில முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டேங்க் வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி விக்ராந்த் INS வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ரியர் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த பைக்லயும் இந்த மாதிரி ஒரு தனி டிசைன் கொடுத்தது இல்லை. பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா நிறைய குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த குரோம் ஃபினிஷிங் பாக்குறது ரொம்பவே டாக்கியா இருக்கு. அண்ட் தென் செகண்ட்லி வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல த்ராட்டி ஃபீலிங்கான ஒரு நல்ல ஒரு சவுண்டு கொடுக்குது. ஸோ வண்டி ஓட்டும் போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அந்த எக்ஸாஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 inches டயர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 16 inches அலாய் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இந்த டயர்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்ல கிரிப்பியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ரப்பர் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 150cc இருந்தாலும் அவங்க பஜாஜ் வந்து மெயினாக ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்து இதை வந்து ஒரு கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணுறது தான். இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஜும் நியூட்ரல் மீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் பைக்னால எல்லா ஆக்சசரிஸ் வந்து நல்லாவே பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பஜாஜோட சீட் வந்து நீங்க சிங்கிள் யூசர் இல்லைன்னா டபுள் யூசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீட்டுக்கு மேல ஒரு தனி கவுல் கொடுத்துருக்காங்க. இந்த கவுல் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவபிள் கவுல். ஏன்னா சாவிலேயே வந்து இதுக்கு தனியா வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ டிரைவரோட இது மாதிரி. அது வந்து நீங்க இங்க இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நீங்க ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணி இதை டபுள் சீட்டரா கூட யூஸ் பண்ணலாம். பஜாஜ் V15ஓட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பாத்தீங்கன்னா 12 PS பவர் at 7500 RPM. இதோட டார்க் வந்து பாத்தீங்கன்னா 13 Nm டார்க் at 5500 RPM. ஸோ ஆன் த ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு சிட்டி கம்யூட்டருக்கு தான் வந்து பஜாஜ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை வந்து நல்லாவே ஒரு நீட்டான இடத்துல வந்து ஆக்சுவலா வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்கேஸ் ஒரு 150cc பாக்குறீங்க, ரெண்டாவது வந்து ஒரு 125cc நடுவில் நீங்க டிசைட் பண்றதுக்கு இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம். பஜாஜ் V இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சிட்டி கம்யூட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். சிட்டி டிராபிக்ல ஓட்டுறதுக்கும் சரி, நம்ம ஆபீஸ் கோவர்ஸ்க்கும் சரி, டெய்லி யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பைக்கிங் தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பிக்கப் கொடுத்திருக்காங்க. சிட்டிக்குள்ள இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாவே இருக்கும். பட் நம்ம வந்து என்ஜினை ஓவர் பிரஷர் பண்ணி ஒரு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க வந்து வைப்ரேஷன் நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் என்ஜின் பிரஷர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிலோ 70 அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ஒரு டீசென்ட் ஸ்பீடா இருக்கு. அண்ட் ஷாக் அப்சார்ப் அப்படின்னு பார்க்கும்போது எந்த விதமான ரோட்ல போகும்போதும் ஒரு ஸ்மூத்தான ரைட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பிரேக்கிங்கும் அதே மாதிரி ஒரு டீசென்டான பிரேக்கிங். ஒரு சிட்டி கம்யூட்டருக்கு எந்த அளவு பிரேக்கிங் தேவையோ அந்த அளவு கொடுத்திருக்காங்க. பிக்கப் நம்ம சிட்டி டிராபிக்ல நல்லா ஜிக்ஜாக் டிராபிக்ல நீட்டா ரைட் பண்றதுக்கு ஒரு சூட்டபிளான பிக்கப் கொடுத்திருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது ஒரு டீசென்டான பிரைஸ்ல டீசென்டான சிட்டி கம்யூட்டர் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை வச்சுட்டு க்ரூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். சிட்டிக்குள்ள கம்யூட் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பஜாஜ் வந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஓட்டுற வரையும் சம்மர் பிட்வீன் 50 to 55 தான் ஆன் ஆவரேஜ் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படிட்டிவான பிரைசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பிரைசிங் வந்து 62,000 அப்ராக்சிமேட்லி எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். அண்ட் ஆன் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வண்டியோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பை ஃப்ரம் வருண்.